ஆமக்கரை சீமான் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் கொடுக்கிறதாட்டு அவரோட தேர்தல் அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு இந்த சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தணும்னா பல லட்சம் கோடி ரூபாய்கள் செலவாகும். அந்த பணத்தை அரசாங்கத்துல இருந்து எப்படி செலவு பண்ணும், உன்னோட சொந்த காசுல இருந்து செலவு பண்ணு அப்படின்னு மீடியால சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷமா அதிமுக திமுக எவ்வளவோ இலவசங்கள் எவ்வளவு பணங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கு. அப்ப அவங்க சொந்த காசுல செய்யறதுக்கு இந்த சீமான் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக நிறைய பேர் அக்கௌண்ட்ல 5000 வச்சு போட்டாங்க. அது யார் வீட்டு காசு? சீமான் வீட்டு காசா இல்ல ஸ்டாலின் வீட்டு காசா? அப்ப இந்த சீமான் ஏன் வாய மூடிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. தளபதி விஜய் அவர்கள் ஒரு திட்டத்தை சும்மா அறிவிச்சிட்டு இவங்கள மாதிரி போகல. அதை எப்படி செயல்படுத்த முடியும்னு சொன்னாரு. ஏற்கனவே இருக்கிற திமுக அதிமுக கட்சிகள் நம்ம மாநிலத்துக்கு வர நிதியில கமிஷன், அதாவது ஊழல் செஞ்சுட்டு திட்டங்களை அறிவிக்கும் போது திட்டங்களை முழுசுமே செயல்படுத்த முடியல. ஆனா ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் அமையும் போது முழு பணத்தையும் மக்களுக்கு திட்டங்களா செலவிட முடியும் அப்படின்னு அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துதுங்கிற விளக்கமா பேசியிருந்தாரு. இது தெரிஞ்சும் இந்த சீமான் இப்படி பேசியிருக்கானா அவனை முட்டாள்னு சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. இந்த ஆமக்கரை சீமான் விஜயை பத்தி பேசுறது எனக்கு பெரிய கவலை இல்லை. ஆனா ஒரே கவலை, திமுக அதிமுக பத்தி பேசாத அளவுக்கு இவனுக்கு வாயில என்ன அடைச்சிருக்குன்னு தான் தெரியல.